सभी को हमारा उद्धार करता है यीशु मसीह के पवित्र नाम से मैं इस आराधना में स्वागत करता हूँ। परमेश्वर वचन को ध्यान करेंगे। आज हमारे बीच में ओडिशा से पास्टर पालराज हैं। मैं उनका स्वागत करता हूँ। प्रेज लॉर्ड ब्रदर। பிரைஸ் லார்ட். स्टार्ट। ஓகே, நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். हम प्रार्थना करके सुबह की आराधना को शुरू करेंगे। அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருப்பதற்காக நன்றி. இந்த நேரத்தோட கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து எங்களோடு இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்களுடைய செவிகளில் திறந்தள்ளும்படி ஆகுச்சு. உங்களுடைய சத்தத்தை அறிந்து அதில் நாங்கள் பிடித்திருக்க, அதில் நாங்கள் தொடர்ந்து வளர கட்டளை திருப்பி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை தகப்பன். ஆமென். ஓகே, கர்த்தராகிய இயேசு நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். यीशु मसीह के पवित्र नाम से मैं आप सभी लोगों को अभिवंदन करता हूँ। ஆண்டவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். परमेश्वर हमेशा सच्चाई से भरे हैं। இந்த நாளிலும் நான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். आज भी हम यशायाह का 57वां अध्याय को ध्यान करने वाले हैं। இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் முன்பு எச்சரிக்கப்பட்ட செய்திகளை எழுதப்பட்டிருக்கு. ये 57वां अध्याय में यहूदी लोग बाबिलोन देश में जाते समय में कहीं सारे चेतावनियों को यहाँ इस अध्याय में देख सकते हैं। இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் சொன்னா, யூத ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு உணர்வு இல்லாதவர்களா இருந்தாங்க அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள முடியும். तो यहाँ पर देखिएगा, अगर पूरा अध्याय को पढ़ते हैं तो यहूदी लोग जो है परमेश्वर के आज्ञाओं का अनजान में थे। वो उसके बारे में सही से जानकारी नहीं रखते थे, ऐसे हम देख सकते हैं। உணர்வு இல்லாதவங்க அது மாத்திரம் கிடையாது, அவங்க விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. அதுவும் இல்லாம இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. केवल अनाज्ञाकारी नहीं है, लेकिन उसके साथ ये लोग मूर्तियों को पूजना और जिंदगी जो है पूरा पाप से भरा हुआ था उनका। அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற அவங்க கூட தங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட மனதிருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு மீண்டும் தன்னுடைய இரக்கத்தை காமிப்பேன் அப்படிங்கறத இந்த அதிகாரத்துல சொல்லப்படும். ऐसे प्रकार के लोग जो है मन फिराकर परमेश्वर के पास अगर माफी मांगते हैं तो उनको भी परमेश्वर अपना दया से उन्हें क्षमा करके एक नया जीवन देने की वादा यहाँ इस अध्याय में देख सकते हैं। ஆனா தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை விட்டு ஆண்டவரிடத்துல திரும்பாத அந்த ஆத்மா தொடர்ந்து துக்கத்தை அனுபவிக்கும் அப்படிங்கறது எழுதப்படும். जो मन नहीं फिराएंगे, उसी जगह में रहेंगे, तो फिर उनकी आत्मा जो है फिर वही दुख को उठाएगा, इसी जगह में पड़े रहेगा बोलकर हम देख सकते हैं। அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முடிவடைகிறது. ऐसे प्रकार के लोगों के जीवन में एक समाधान नहीं रहेगा करके इस अध्याय खत्म होती है। இந்த அதிகாரத்தை நம்ம 3 பகுதியா பிரித்து தியானிக்க இருக்கிறோம். इस अध्याय को 3 विभाजन करके हम ध्यान करेंगे। முதல் 2 வசனங்கள் நீதிமான்களின் மரணம். यहाँ पर जो है 2 वचन, पहला और दूसरा धर्मियों का एक मूर्ति के बारे में। அதுக்கப்புறம் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் யூதர்களுடைய விக்கிரக ஆராதனை மற்றும் ஆவிக்குரிய விபச்சாரம். उसके बाद तीसरा से लेकर 12 पद तक अगर पढ़ते हैं तो यहूदियों का एक मूर्ति पूजा और आत्मिक व्यभिचार के बारे में। அப்புறம் 13ல இருந்து 21 வரைக்கும் கடைசி வரைக்கும் தேவனுடைய பொறுமை மற்றும் இரக்கம். 13 से लेकर 21 तक पढ़ते हैं तो परमेश्वर का दया और करुणा के बारे में देख सकते हैं। ஓகே, இந்த முதல் 2 வசனங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா எழுதப்பட்டிருக்கு, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. तो यहाँ पर देखिएगा, पहला पद में ऐसे जिक्र किया गया है, धर्मी जन नष्ट होता है और कोई इस बात की चिंता नहीं करता। இந்த ஏசாயா தன்னுடைய ஊழியத்தை செய்த அந்த காலகட்டத்துல மனாசே ராஜா
நிறைய தேவனுடைய ஊழியர்கள் வந்து பயங்கர கொடுமையா வந்து நடத்தினார். यशायाह का जो शुरुआत के काल में मनश्शे राजा जो है धर्मियों को बहुत सारे कठिनाई से शिक्षा दे देते हैं। ஸோ நிறைய ராஜாக்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. बहुत राजाओं को और नबियों को बहुत ताड़ना देते थे वो। ஸோ இந்த கொடுமையின் மூலமாக நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. इस उपद्रव की वजह से कई सारे लोग जो है मर चुके थे। ஸோ இந்த எல்லாம் பார்க்கிற ஜனங்கள் அதை வந்து ஒரு பொருட்படுத்தல, அதை குறித்து அவங்க வந்து அக்கறையே கொள்ளல. तो ये सारा सब कुछ देखने के बाद भी उस राजा के मन में एक दिन भी दया नहीं आया। ஸோ ஆனாலும் இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அது 1வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. इसलिए यहाँ पर बताया गया है कि बुराई आने से पहले धर्मी जन को उठा लिया जा रहा है। ஓகே, ஸோ நீதிமான்களுக்கு இந்த உலகத்துல வந்து வெவ்வேறு வழிகள்ல வந்து பாடுகள் வரலாம், சில நேரங்கள்ல சரீர மரணம் கூட வரலாம். देखिएगा धर्मियों को कभी कभी बहुत सारे तकलीफें आ जाता है, ये भी हो सकता है कि वो मर भी सकते जल्दी से। ஆனா அது எல்லாவற்றிலும் தேவன் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவுமே வந்து நமக்கு தீங்கு நடக்கல அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ளணும். लेकिन हम जान के रखना चाहिए कि परमेश्वर हर चीज को अपने नियंत्रण में रखा है। परमेश्वर के नियंत्रण के बिना कुछ भी हमारे जीवन में होने वाले नहीं है। ஸோ இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். तो यहाँ पर बताया गया है कि देखिएगा पहला पद में धर्मी जन इसलिए उठा लिया गया कि आने वाली आपत्ति से बचा जाए। ஓகே, ஸோ அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவிசுவாசிகள் மீது ஊற்றப்படுவதற்கு முன்பாக அல்லது துன்மார்க்கின் மீது ஊற்றப்படுவதற்கு முன்பாக நீதிமான்களை வந்து ஆண்டவர் வந்து தம் இன்றைக்கு சேர்த்துக் கொள்கிறார். देखिएगा यहाँ पर परमेश्वर का न्याय जो विपत्ति लोगों के ऊपर आने से पहले धर्मी जन को पहले न्याय से पहले परमेश्वर उनको उठा लेते हैं। ஸோ நீதிமான்களுக்கு விரோதமா இந்த உலக மனிதர்கள் செய்யும் கொடுமைகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அதில் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை துன்மார்க்கின் மீது ஊற்றுவதற்கு முன்பாக அவர் நீதிமான்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார். देखिए धर्मी जन को इस संसार में बहुत सारे विपत्तियां हैं, लेकिन परमेश्वर वो सारा चीज अपने नियंत्रण में रखे हैं। और इतना ही नहीं है, वो उन लोगों के ऊपर परमेश्वर दंड देने से पहले धर्मी जन को वो अपने पास उठा लिया जाते हैं। ஸோ 2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். देखिए दूसरा पद में ये जिक्र किया गया है, वह शांति को पहुंचाता है, जो सीधे चाल चलता है वह अपनी काट पर विश्राम करता है। ஓகே, ஸோ நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நம்ம சமாதானம் இல்லாம ஒரு அனுபவம் வந்து நம்ம ஃபீல் பண்றோம். ஆனா உண்மையான விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் காரியங்கள்ல இருந்து அவன் வந்து சமாதானத்தை தேட மாட்டான். ஸோ ஆண்டவர் தனக்குன்னு வைத்திருக்கிற காரியத்தில் தான் வந்து அவனுடைய சமாதானத்தை அவன் வந்து கண்டுகொள்வான். देखिएगा दुनिया में अनेक प्रकार के लोग जो है शांति को ढूंढने के लिए बहुत तड़पते रहते हैं, लेकिन एक सच्चा एक विश्वासी क्या करता है, परमेश्वर में वो शांति ढूंढता है और परमेश्वर कार्यों में वो शांति ढूंढते जिंदगी बिताता है। ஓகே, ஸோ நமக்கு வருகிற பாடுகள் உபோத்திரங்களை குறித்து நாம நம்மளுடைய சமாதானத்தை இழந்து போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பார்வைகள் எல்லாம் வந்து இந்த உலகத்தின் மீது வைக்கப்பட்டு, अगर हम लोग परेशानी से लेकर शांति अगर खो लेते हैं तो हमारा आंखें जो है केवल इस संसार पर ही लगे रहते हैं। ஓகே, அடுத்தபடி நம்ம பார்த்தோம்னு சொன்னா 3ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் யூதர்களுடைய அந்த அருவருப்பான வாழ்க்கை அல்லது விக்கிரக ஆராதனைகள்। और दूसरा विभाजन में 3 से लेकर 12 तक पढ़ते थे यहूदियों का जो
मूर्ति पूजा और उनका आत्मिक विचार के बारे में हम देख सकते हैं। So, அவர்கள் எப்படி வந்து அந்த விக்கிரக ஆராதனைகள்ல வந்து அவங்க அவங்க அதிகமா செஞ்சாங்க அப்படிங்கறத 8வது வசனத்தை வாசிக்கிறது மூலமா நம்ம அறிஞ்சுக்கலாம். तो वे लोग कैसे ज्यादा मूर्ति पूजा में लगे रहते थे, उसको 8वां पद में पढ़ते हैं तो हमें पता चल जाता है। So, 8வது வசனத்துல செகண்ட் பார்ட்ல எழுதப்பட்டிருக்கு, உன் மஞ்சத்தை அகலமாக்கி அவர்களோட உடன்படிக்கை பண்ணினாய் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. देखिएगा 8वां पद के दूसरा एक जगह में लिखा गया है, दूसरा भाग में, मुझे छोड़कर तो औरों को अपने आप को दिखाने के लिए चढ़ी चढ़ी तूने अपने काट चौड़ी की और उनसे वाचा बांध ली। ஓகே. ஸோ மஞ்சம், அதாவது கட்டில வந்து பெருசாக்குறது அப்படின்னா அவங்களுடைய விக்கிரக ஆராதனை இன்னும் அதிகமா வந்து கூட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறத வந்து குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். चौकी को चौड़ा करना, इसका मतलब ये है कि वो उन वस्तुओं को पूजने के लिए फिर वो अपनी जिंदगी को, अपने चौकी को चौड़ा कर लिए हैं। இப்ப நம்ம வந்து ஒரு 4 பேர் 5 பேர் ஒரே கட்டில படுக்கணும்னா பெரிய கட்டில செய்யணும். मान के चलिए कि 4-5 लोग अगर सोना एक ही चौकी में, तो उसको बहुत चौड़ा करना पड़ेगा। ஸோ அதே மாதிரி தான் இந்த யூத மக்கள் தங்களுடைய விக்கிரக ஆராதனைகளை பெருக்கிக் கொள்வதற்காக தங்களுடைய இடத்தையும் அவங்க வந்து விஸ்தாரமாக்குனாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. इसी प्रकार से यहूदी लोग जो है मूर्तियों को पूजने के लिए अपने जगह को बहुत ही चौड़ा कर लिया है बोल के वो बताया जाता है। ஸோ அதனால தான் அவ்வளவு அதிகமான விக்கிரகங்களை அவங்க வந்து வணங்குவதில், அதை வழிபடுவதில் அவங்க வந்து ஈடுபட்டாங்க. मतलब उतना ज्यादा मूर्तियों को अपने जीवन में रखते थे उसको पूजने के लिए। அது மாத்திரம் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, அந்த அந்நிய தேசத்து ராஜாக்களோடு கூட கூட உடன்படிக்கை பண்றாங்க. और उतना ही नहीं है, अन्य राजाओं के साथ एक वाचा बांधने के भी हम देख सकते हैं। ஸோ அவங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் இவங்களும் வந்து செய்யறாங்க. उनके सारे चाल चलन को ये लोग भी पालन कर रहे हैं। ஸோ ஆண்டவர் அவங்களுடைய பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது தன்னுடைய துக்கத்தையும் வந்து வெளிப்படுத்துறார். उनके जीवन को देखकर परमेश्वर अपने दुख को क्या कर रहे हैं वो बाहर दिखा रहे हैं। 11வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தா எழுதப்பட்டிருக்கு, 11वें पद में परमेश्वर ने ऐसे जिक्र किए हैं, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய், நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய், நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் அல்லவா, ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். ऐसे बताया गया कि तूने किसके डर से झूठ कहा और किसका भय मानकर ऐसा किया कि मुझको स्मरण नहीं रखा, ना मुझ पर ध्यान किया, क्या मैं बहुत काल से चुप नहीं रहा, इस कारण तू मेरा भय नहीं मानती। ஸோ யூத மக்கள் பாவம் செய்யும் பொழுது அவங்களுக்கு எந்த தண்டனையும் வரல அப்படிங்கறதுனால ஆண்டவர் வந்து அமைதியா இருக்கிறாரு, ஆண்டவர் வந்து நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்து ஆண்டவர்ல இருந்து தண்டனை வரும் அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறது இங்க எழுதப்படும். मतलब यहूदी लोग जब पाप करते हैं तो उस वक्त में परमेश्वर चुपचाप रहते हैं, कोई दंड नहीं देते हैं, इसी को वो लोग इस्तेमाल करते हुए हमारे ऊपर कोई प्रकार का दंड नहीं आ रहा है, तो ये समझकर वो लोग और भी आगे बढ़ रहे हैं। ஸோ இன்றைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா தேவனுடைய பொறுமைய நிறைய பேர் தவறா புரிந்து கொள்றாங்க. आज भी अगर देखते हैं तो परमेश्वर का जो शांति को या धीरज को गलत इस्तेमाल करते हैं। பேதுரு தன்னுடைய நிருபத்துல ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு, पत्रस ने अपने पत्र में बहुत अच्छे से जिक्र किया है। தேவனுடைய பொறுமையை வந்து அது நமக்கான ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. वो बताते हैं कि परमेश्वर का धीरज जो है वो हमारे उद्धार के लिए है। நீங்க வாஸ்து பாத்தீங்க சொன்னா 2 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. आप अगर पढ़ते हैं तो दूसरा पत्रस का 3रा अध्याय का 15वां अध्याय में जिक्र किया गया इस बात।
நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. बताता है कि हमारा परमेश्वर का जो धीरज है वो उद्धार के लिए है करके विश्वास करने के लिए वो बताता है वहां पर। அதாவது ஆண்டவர் வந்து தன்னுடைய நியாய தீர்ப்பை இந்த உலகத்துல கொண்டு வராத வரைக்கும் பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கான சமயம். क्योंकि यीशु मसीह परमेश्वर जब तक नहीं आएंगे तब तक सारे लोग उद्धार पाने के लिए एक मौका है। ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை இந்த உலகத்துல செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கான நேரம் வந்து முடிவடைந்தது. जब परमेश्वर का न्याय विचार यहाँ पर तैयार हो जाता है तब तक उनका जो समय है वो खत्म हो जाता है। ஸோ ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவர் நம்மளை கண்டுக்கல, இல்ல அவர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. परमेश्वर धीरज है इसलिए वो कोई हिसाब नहीं रखेंगे, वो कुछ भी नहीं देख रहा है करके हम नहीं विश्वास करना है। நம்ம பைபிள்ல தெரிந்த நிறைய பேருக்கு தெரியும், மல்கியா புஸ்தகத்துக்கும் அதுக்கப்புறம் மத்தேயு சுவிசேஷத்துக்கும் இடையில 400 வருஷம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். मलाकी और मत्ती के बीच में जो 400 वर्ष है वो 2 काल करके विभाजन किया गया है। இருண்ட காலம், 2 काल, டார்க்னஸ்। अच्छा मतलब अंधियारा। मलाकी और मत्ती के बीच में जो 400 वर्ष का जो अंतर है उसको एक अंधियारा साल करके बताया गया है। ஏன்னா அந்த டைம்ல வந்து ஆண்டவர் யாரிடத்துலயும் நேரடியா எதுவுமே பேசல, எந்த வெளிப்பாடுமே வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கல। क्योंकि उस बीच में परमेश्वर ने किसी के साथ बात नहीं की है, किसी के द्वारा वाचा नहीं दिया, कुछ भी नहीं किया। ஆனா அந்த 400 வருஷம் ஆண்டவர் வந்து அமைதியா இருந்ததுனால நிறைய பேர் வந்து தங்களுடைய விசுவாசம் வந்து விலகி போயிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் ஆண்டவர் அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த எல்லா வசனங்களையும் வந்து உண்மையா அதை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டு ஒரு சிலர் நிச்சயமா இருந்தாங்க। उस 400 वर्ष में बहुत सारे लोग ऐसे थे, परमेश्वर कुछ नहीं बोल रहे करके बहुत सारे गलत कामों में लग गए हैं, लेकिन कुछ ऐसे भी लोग थे परमेश्वर के उन वाचा को ध्यान करते हुए एक अच्छी रास्ता में रोशनी में जीवन बिता रहे थे। அதுக்கப்புறம் தான் ஆண்டோடைய தூதன் வெளிப்பட்டு சகரியாவுக்கு யோவான்சனுடைய பிறப்பை குறித்தும் மரியாளுக்கு வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தும் முன்னறிவிக்கிறத நம்ம பார்க்கணும்। तो उसी के बाद जो है एक दूत ने आकर जकरिया और एलिशिबा के द्वारा जो बच्चा पैदा होने वाला है उसके पास बात करते हैं और यीशु मसीह के जन्म के बारे में यहाँ मरियम के पास से बताते हैं। ஸோ இன்னைக்கு இதே மாதிரி தான் என்ன ஆயிடுங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்லி 2000 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களா, உடனேயும் காணுமே அப்படிங்கிற அந்த சந்தேகங்கள் நிறைய பேர் இடத்துல காணப்படும்। बहुत सारे लोगों के अंदर ये देखने को दिखता है कि 2000 वर्ष से यीशु मसीह अपना दूसरा आगमन आ रहा है, आता करके बता रहा है, अभी तक नहीं आया करके। ஸோ பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவர் வந்து அவருடைய நேரம் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த நேரத்தில் நிச்சயமா வந்து அவர் வருவார்। क्योंकि बाइबल बहुत ही स्पष्ट से बताया गया है कि वो अपना एक समय नियुक्त किए हैं, उस नियुक्त किए गए समय में जरूर वो आ जाएंगे। ஸோ தேவன் தமக்குன்னு தெரிந்து கொண்டிருக்க அந்த கடைசி ஆத்மா ரட்சிக்கப்படும் வரைக்கும் ஆண்டவர் வந்து பொறுமையாவே இருப்பார்। अपने लिए नियुक्त किया गया एक आत्मा जब तक मन नहीं फिराएंगे तब तक उनके लिए वो धीरज बने रहते हैं। ஓகே, ஸோ தேவனுடைய அமைதி இதை வந்து அவர் வந்து செயலற்றவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது। परमेश्वर का जो धीरज है वो यूं ही है करके हम लोग विश्वास नहीं करना चाहिए। ஸோ அவர் வந்து தன்னுடைய அவர் வந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறாரு। वो परमेश्वर अपने कार्य में जारी हैं। ஆனா அந்த அவருடைய அமைதியான அந்த நேரம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு மனம் திரும்புதலுக்கான கால அவகாசம்। परमेश्वर का वो जो धीरज है वो मनुष्यों का मन फिराने के लिए एक समय दिया गया है। ஓகே, ஸோ அவருடைய அமைதியை நாம வந்து தவறா புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா அவர் செயல்பட தொடங்கும் பொழுது அல்லது தன்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்த தொடங்கும் பொழுது அவருடைய அமைதியின் காலத்தை பயன்படுத்த தவறியதற்காக துக்கப்பட்டு எந்த விதமான
பிரயோஜனமும் இருக்காது. अगर परमेश्वर का धीरज को गलत इस्तेमाल करते हुए गलत रास्ता में है तो परमेश्वर का न्याय विचार में वो जब न्याय विचार करता है उस वक्त में वो लोग जो है परमेश्वर के धीरज को नहीं समझे हैं, वो लोग बहुत ही दुख महसूस करना पड़ेगा। ஸோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு எந்த பாதிப்புமே வரல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாவத்துல ஈடுபடுறீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் நீங்க உங்களை திருத்திக் கொள்ளலன்னு சொன்னா, இல்ல ஆண்டவரத்துல திரும்பலன்னு சொன்னா, நிச்சயமா அதற்கான பலனை அனுபவிப்பீங்க. तो देखिएगा, अगर आप इस धीरज को सही से इस्तेमाल नहीं करते हैं, मन नहीं फिराएंगे, तो सही समय पे आप बहुत ही पछताएंगे जीवन में। ஸோ அந்த நேரத்துல துக்கப்பட்டு எந்த விதமான பயனுமே இருக்காது. उस वक्त में आप दुख उठाकर कोई फायदा नहीं होता है। ஓகே, கடைசியா நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த 13ல இருந்து 21வது வசனம் வரைக்கும் உண்மையாக விசுவாசிக்கிறவர்களுக்கு அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அல்லது தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்புகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. 13 से लेकर 21 पद तक आखिरी पद है। यहाँ पर अगर सच में अगर मन फिरा लेते हैं, परमेश्वर के राज्य को प्राप्त करेंगे और शांति को वो स्वीकार करेंगे। ஸோ 15வது வசனத்துல மத்திய பாகத்துல எழுதப்பட்டிருக்கு, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அதாவது தன்னை தாழ்த்தி தம்ம வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களிடத்துல அவங்க மத்தியில வாசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. तो 15 पद में थोड़ा सा नीचे से पढ़ते हैं तो ऐसे जिक्र किया गया है, मैं ऊंचे पर और पवित्र स्थान में निवास करता हूँ और उनके संग भी रहता हूँ जो खेदित और नम्र है कि नम्र लोगों के हृदय और खेदित लोगों के मन को हर्षित करूं। ஓகே, சோ ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட போராட அவர் விரும்பல. परमेश्वर हमेशा हमारे साथ लड़ाई करने के लिए नहीं चाहते हैं। நீங்க ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த பூமியில பாவம் பெருகின பொழுது அந்த இடத்துலயும் ஆண்டவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் 6வது அதிகாரத்துல. आप अगर उत्पत्ति के 6वां अध्याय को पढ़ते हैं तो जब मनुष्य ने पाप कर रहे थे वहां पर परमेश्वर एक बात बताते हैं। 3வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. तो यहाँ पर तीसरा पद में अगर आप पढ़ते हैं तो 6 का 3 पढ़ते हैं तो उत्पत्ति में वहां पर ऐसे जिक्र किया गया है, मेरा आत्मा जो है कभी भी इनके साथ वो हमेशा नहीं रहेगा। சோ இந்த இடத்துல 16வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா எழுதப்பட்டிருக்கு, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. लेकिन यहाँ पर 57वां अध्याय का 15 पद में ये जिक्र किया गया है, मैं कभी भी नाराज नहीं होऊंगा, मैं उनसे दूर नहीं होगा, गुस्सा नहीं होगा करके बताते हैं परमेश्वर। ஓகே, சோ அதாவது ஆண்டவர் வந்து நம்ம பாவம் செய்யற ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம கிட்ட வந்து அவரு போராடணும், நம்மோடு கூட வழக்காடணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறது இல்ல. हमारे हर पापों में जब भी हम पाप करते हैं बार बार हमसे लड़ना है, युद्ध करना है, ये परमेश्वर कभी भी नहीं चाहते हैं। சோ அவர் நம்மளுடைய மனம் திரும்புதலை விரும்புறாரு, அவர் எச்சரிக்கிறார். நம்ம அந்த எச்சரிப்பை கண்டுகொள்ளாத பட்சத்தில் அவர் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். तो परमेश्वर ऐसे समय में हमें चेतावनी देते हैं और अपने दुख को वो मनुष्यों के साथ बात करते हैं। சோ நம்மளே சில நேரத்துல அப்படித்தான் பண்ணுவோம். लेकिन हम ही लोग जो है कभी कभी ऐसे प्रकार काम करते रहेंगे। நம்ம கூட சில நேரத்துல அப்படித்தான் பண்ணுவோம். हम भी कभी कभी ऐसे करते हैं। இப்போ நீங்க வந்து ஒருத்தர் தப்பு செய்யறாங்க உங்க குடும்பத்துக்குள்ள, 2-3 வாட்டி சொல்லுவீங்க, அவங்க கேட்கலன்னு சொன்னா உங்க துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அமைதியாயிருவீங்க. அவங்க எதனா திருப்பி கேட்டா கூட நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. मान के चले कोई ऐसे लोग परिवार के लोग हैं, उनको आप ज्यादा समझाते हैं, बात नहीं सुनते हैं, चुपचाप हो जाते हैं और उसके बाद वो लोग खुद आपके पास आने के बाद आप अपना दुख को उनके साथ मतलब शांत रहकर वो उसको दिखाना चाहते हैं। ஓகே, சோ ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தப்பு செய்யும் பொழுது இல்ல ஆண்டவர் விரோதமா செயல்படும் பொழுது அவர் நம்மோடு கூட வழக்காடி தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தணுங்கிறத விரும்புறதில்ல. ஆனா
தன்னுடைய அமைதியின் நிமித்தமா தன்னுடைய துக்கத்தை வந்து அவர் வெளிப்படுத்துறார். देखिए, हम जब बार बार पाप करते हैं उस वक्त में परमेश्वर हमेशा आकर हमारे साथ वाद विवाद नहीं नहीं करना चाहते हैं, बल्कि वो शांत हो जाते हैं। शांत रहने की वजह से अपना दुख को हमें दिखाना चाहते हैं। சோ நம்ம மனம் திரும்பி வரும்பொழுது அவர் தம்முடைய இரக்கத்தையும் தம்முடைய கிருபையும் வந்து நமக்கு காண்பிக்கிறார். देखिएगा, अगर हम मन फिरा के आ जाते हैं, परमेश्वर अपना दया को और अपने कृपा को हमारे ऊपर दिखाते हैं। ஆனா மனம் திரும்பாதவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதப்படும். जब वो मन नहीं फिराएंगे तो उनके जीवन में कोई प्रकार का शांति नहीं मिल पाएगा। சோ 18வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, மனம் திரும்புறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 18 पद में बताया गया है कि जो मन फिराने वाले लोग हैं उनको मैं सांत्वन देता हूँ। சோ இன்னைக்கு நம்ம பாவத்தை குறித்து நம்ம துக்கப்படுறோமா இல்லையா? हमारे पापों को लेकर आज हम दुख महसूस कर रहे हैं कि नहीं? இன்னைக்கு உங்களுடைய சந்தோஷம் எதுல இருக்கிறது? आज आपका जो खुशी किस पर है? இந்த உலகத்துல பாவமான காரியங்களை பார்த்து நீங்க உங்களால சிரிக்க முடியுதா? पाप की जिंदगी में क्या आप आपसे हंस सकते हैं? இல்ல இந்த பாவமான காரியங்களை குறித்து துக்கத்தை வெளிப்படுத்துறீங்களா? या पाप के स्वभाव को देखकर आप दुख को महसूस करते हैं? ஒருவேளை பாவமான காரியங்களை குறித்து பார்த்து உங்களால சிரிக்க முடியுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தை நீங்க பரிசோதித்து பாருங்க, உண்மையான விசுவாசியா இல்லையா? अगर आप पाप करते हुए भी अगर आपका हंसी जिंदगी है तो अपने आप को फर्क कर देखिएगा कि सच्चा एक विश्वासी है कि नहीं आप लोग। ஒரு உண்மையான விசுவாசியால தன்னுடைய பாவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது, மற்றவர்கள் செய்யும் பாவத்தையும் சிரித்து மகிழ முடியாது. एक सच्चा विश्वासी अपने जीवन में पाप को रखकर जी नहीं सकता है, वो हमेशा खुश नहीं रहेगा और किसी दूसरे का पाप को भी देखकर वो उसमें मगन नहीं रहेगा। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாமே தியானித்து பார்ப்போம். आज हमारा जीवन कैसे है उसको देखकर हम अपने आप को जांच कर देखें। நாம் மனம் திரும்பும் பொழுது, நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மளை மன்னித்து அவர் நம்மளை மீட்டெடுக்க ரட்சிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். जब हम मन फिराएंगे परमेश्वर हमें देखकर हमें सांत्वना देते हैं, हमें क्षमा करके एक उद्धार देते हैं। நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கொடிதா இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். हमारा पाप कितना भी घोर रहे लेकिन परमेश्वर हमें स्वीकार करते हैं जरूर। நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததே நன்றி. கர்த்தாவே, நாங்கள் உம்மை விட்டு தூர போகும் பொழுதும் எங்களை அழிக்க நீர் ஆத்திரப்படாமல் எங்களை ரட்சிப்புக்காக நீர் பொறுமையா இருக்கிறீரே. கர்த்தாவே, நாங்கள் அநேக நேரங்களிலே உம்மை விட்டு பின்வாங்கின பொழுதும் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மண்டைக்கு மீண்டும் நீர் எங்களை ஈர்த்து கொண்டீரே. அதற்காக நன்றி செலுத்தி எங்களுடைய பலவீனங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மற்றிலும் நீர் எங்களை மீட்டு எடுத்த முடியும் நாம் எங்களை பயன்படுத்தி வருகிறீர்கள். நன்றி சொல்லு. இந்த நேரத்தோட கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாங்கள் உமக்கென்று வாழ உண்மையிலே வளர கர்த்தர்கள் கிருபை செய்து முடியாக சொல்லு. இந்த நாள் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரசன்னம் நம்முடைய கரங்களும் சொல்லிடும். துதி மகிமையுள்ள ஒருவருக்கே செல்லும் நாமத்தில் ஜெபம். आमीन। ये मेरे मन यहोवा को धन्य कहे जो कुछ मुझ में है उसके पवित्र नाम को धन्य कहे। ये मेरे मन यहोवा को धन्य कहे उसके किसी उपकार को ना भूलना। थैंक्स ब्रदर। प्रेज लॉर्ड। थैंक यू। सभी को जय मसीह की। फिर जय मसीह सर, सबको जय मसीह। जय मसीह की। जय मसीह सर। जय मसीह। चंदन, चंदन सर मुझे बाद में फोन करने 12 बजे। हाँ ठीक है सर। ओके बाय।